ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப சுவையான வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது சப்பாத்தி, நான், ரொட்டி, அப்புறம் தோசை கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பக்காவான ஒரு சைட் டிஷ். டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் குருமா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது கூட 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 லவங்கம், சின்னதாக 3 ஏலக்காய், கூடவே சின்னதாக ஒரு அனாசிப்பூ, அப்புறம் ஒரு பிரியாணி இலை சேர்த்துடலாம். இது இப்போ லைட்டாக கலர் மாறினதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ நான் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ குருமாவுக்கும் வெங்காயம் அதிகம் வதங்கிடக்கூடாது, லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கிச்சுனாலே போதும். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. குருமாவுக்கு தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம், லைட்டாக புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒன்று சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட தேவையான காய்கறிகள் சேர்த்துடலாம். பெரிய சைஸில் ஒரு கேரட்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே பொடியாக கட் பண்ணின ஒரு 7-8 பீன்ஸ், அப்புறம் மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்க தோலெல்லாம் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக காலிஃப்ளவர். ஸோ காலிஃப்ளவரில் கண்ணுக்கு தெரியாமல் சின்ன பூச்சியெல்லாம் இருக்கும், அதனால் அதை சுடுதண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ இந்த குருமாவுக்கு நான் சேர்த்துருக்கிற இந்த காய்கறிகள் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நம்ம பீட்ரூட், அப்புறம் பச்சை பட்டாணி, ரூக்குள் இது மாதிரியும் சேர்த்து செய்யலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ காய்கறிகள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நான் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த கரம் மசாலா நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தாங்க. இதனுடைய ரெசிபி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு டைம் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட காய்கறி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ கடாயுடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம குருமாவுக்கு வேணுங்கிற பொருளையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை ஒரு 10 நிமிஷம் போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துடலாம். கசகசாவை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா நைஸாக அரைப்படும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பறைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ தேங்காயை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காய்கறியும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு
கூடவே குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம முந்திரியும் கசகசாவும் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால குருமா வந்து நல்லாவே திக்காகும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குருமா ரொம்பவே திக்காக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இப்போ கடாயுடைய மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. இது மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. குருமா நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. காய்கறியும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. பாருங்கள், குருமா ரொம்பவே தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தி, நான், ரொட்டி கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வெஜிடபிள் குருமா ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.